ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மாதமாகவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், காசா, பாலஸ்டீன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமானது கொஞ்சம் மாதமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியுங்களா. அதாவது இது ஸ்டார்டிங் 67லேருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு அப்பப்போ வார் நடந்துகிட்டு இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. இது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. 67ல் தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த வார் நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2023 இதுவும் ஒரு வகையில் ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லலாம். அதாவது இன்னொரு 50 வருஷம் கூட 2023 இந்த மாதிரி ஒரு வார் நடந்துட்டு இருந்தது. இஸ்ரேலில் ஒரு வார் நடந்துட்டு இருந்தது, பாலஸ்டீனில் ஒரு வார் நடந்துட்டு இருந்தது, காசாலாம் அங்கே நிறைய வார் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான விஷயம். இந்த மாதிரி நீர், இந்த மாதிரி ஒரு தகராறு, உங்கள் இதில் நான் வரமாட்டேன், ஸோ இந்த இடத்த தாண்டி நீங்கள் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதன் காரணமாக தான் இது ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த இதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் காரணமாக தான் இந்த வார் நடந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அது என்ன 2023 ரொம்ப மாதமாக 2023 இந்த வார் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இது எஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக கண்ட்ரீஸில் இருக்க எல்லாருமே, இப்போ யூஎஸ், யூகே, இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கண்ட்ரீஸ் மேலே ஒரு கண்ணோட்டமாக இருக்காங்க, இவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லா கண்ட்ரிலையுமே பேசப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே பேசப்படுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் எப்படி நாடாளுமன்றம் இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா கண்ட்ரீஸோட தலைவர்களுமே பொதுவாக பேசப்படுற ஒரு இடம் இருக்கும். ஸோ அவங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சண்டை போடுறதுக்கு நீங்கள் அகிம்சை வழியில் போராடலாம், அகிம்சை வழியில் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு அகிம்சை வழியை நீங்கள் கையாளணும். வைலன்ஸ் இல்லாமல் நான் வைலன்ஸில் நீங்கள் கையாளணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நான் வைலன்ஸில் கையாளினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லா கண்ட்ரிலையுமே பேசி முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை கண்ட்ரீஸில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள், மார்ட்டின் லூதர் கிங், இந்த மாதிரி காந்தியடிகள், மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அகிம்சை வழியில் தான் போராடி ஸோ அவங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 1947 பார்த்தீங்கன்னா இந்தியா அகிம்சை வழியில் காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே காந்தியடிகள் இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்ற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ நான் வைலன்ஸ் அப்படின்னாலே காந்தியடிகளை தான் எப்பவுமே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதன் மூலம் தெரிய வருது. அவங்க மற்ற எல்லாத்தையுமே விட இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய இந்த விஷயத்த, அதாவது காந்தியடிகள் இப்போ இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த 3 தலைவர்கள், இந்த 3 தலைவருமே இந்தியன் சேர்ந்தவங்க தான். இந்த 3 தலைவருமே குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி குறிப்பிட்டு பேசியது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் நிறைய வற்புறுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வார் நடத்திட்டு இருந்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுவாங்க, எல்லாமே வைலண்டாக தான் இருப்பாங்க, நான் வைலன்ஸ் ஒரு விஷயத்தையே மறந்துடுவாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அப்படின்னு அவங்க சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுவான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காலங்களாக, அதாவது இது 1967 ஆரம்பித்து இவ்வளோ காலங்களாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்றது இது ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பின்விளைவுகள் இது பயங்கரமாக ஏற்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரி வைலன்ஸாக இது பண்ணீங்கன்னா பின்விளைவுகள் பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி நான் வைலன்ஸாக நீங்கள் போராடினீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா தலைவர்களாலும் பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் யூகே கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸுமே இவங்க சைடு இப்போ நிறைய விஷயங்கள்லாம் இப்போ 2023 இப்போ வரைக்குமே எது மறக்க முடியாத ஒரு விஷயமா அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு கூட இவங்களோட வார் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது மறக்க முடியாத விஷயமா சொல்கிற அளவுக்கு கூட இவங்க வார் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அகிம்சை வழி அப்படின்னாலே காந்தியடிகளை தான் எல்லாரும் குறிப்பிடுறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் உண்மை. காந்தியடிகள் நான் வைலன்ஸாக இருந்து தான் அகிம்சை வழியில் போராடி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது உண்மையாக இருந்தது இன்றைக்கி நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அது இன்னைக்குன்றில் எப்பயுமே எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விஷயம் உலக தலைவர்கள் எல்லாராலையும்
பேசக்கூடிய ஒரு விஷயம், பொதுவான விஷயமா மாறப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ உங்களுக்கு வந்து வைலன்ஸ் பிடிக்குமா, நான் வைலன்ஸ் பிடிக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.